வணக்கம். பாரத இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மலைக்கோட்டை தர்மா. சமீப நாட்களுக்கு முன்னதாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ அவர்கள் தமிழக ஆளுநர் முற்றுகை போராட்டம் நடத்தினார். ஏன் எதற்காக நடத்தினார் என்று தெரிய வரும்போது, ஆளுநர் அவர்கள் திருவள்ளுவருக்கு காவி புன்னாடையும் காவி நிறத்தையும் வணங்குவது ஏற்பல் என்று சொல்லி அவர் முற்றுகை போராட்டம் நடத்தினார். இது ஒட்டுமொத்த இந்து தமிழர்களுக்கு அவமானமணி அடித்துள்ளார். வைகோ அவர்களே, திருவள்ளுவருடைய வரலாறுகள் என்ன உங்களுக்கு தெரியாதா? உண்மை முகம் என்று தெரியாதா? இவ்வளவு நாளாக 40-50 வருடமாக திராவிட மாடல் கூட்டணி, திராவிட மாடலில் உள்ள அனைத்து கூட்டணியிலும் அனைவரும் நீங்கள் திருவள்ளுவர் உங்களுக்கு தமிழகத்தில் மதுரையில் தமிழ்ச்சங்கம் மாநாடு நடத்தி அதில் திருவள்ளுவருடைய குரலை இயற்றாமல் சில சுயநலவாதிகள் தடுத்தார்கள். அப்பொழுது ஔவையார் அம்மா அவர்கள் திருவள்ளுவரை கூட்டிச் சென்று பாண்டிய மன்னரை பார்க்க சந்திக்கும் போது அவர் சந்திக்க மறுத்துவிட்டார். அப்பொழுது ஔவையார் அவர்களும் திருவள்ளுவரும் அவர்களும் தமிழில் பாடி கதவு தானாக திறந்தது. அதற்கப்புறம் தமிழ் சங்கம் கூட்டி பாண்டிய மன்ன புலவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவருடைய திருக்குறளை மதுரை மீனாட்சி அம்மன் தாமரை தெப்ப குளத்தில் அவருடைய திருக்குறளை தண்ணீரில் விட்டு அது இறைபெருமான் சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு அந்த தாமரை தெப்பத்தில் தாமரை வளர்ந்து தமிழ் சங்க பலகையோடு வந்தது. இது வரலாறுகள். ஆனால் நீங்கள் காவி உடுத்தக்கூடாது என்று சொல்கிறீர்கள். உங்கள் மனதுக்கு நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் எங்கள் மனதிற்கு நாங்கள் செய்வோம். ஒட்டுமொத்த திருவள்ளுவர் உங்களுக்கு மட்டும் சொத்தா? திராவிட மாடலுக்கு மட்டும் உங்கள் சொத்தா? ஒட்டுமொத்த உலகில் வாழும் தமிழின புலவர்களுக்கும் தமிழின மக்களுக்கும் சொந்தக்காரர். அனைத்திலும் அவருடைய புகழை தமிழகமெங்கும் பரப்ப நாங்கள் காலங்காலமாக எங்களுடைய முன்னோர்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் நீங்கள் செய்தது ஆளுநர் அலுவலகம் முற்றுகை போராட்டம், திருவள்ளுவரை வைத்து முற்றுகை போராட்டம் நடத்தீர்கள். இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு நீங்கள் அவமான மணி அடித்து உள்ளீர்கள். அதை எச்சரிக்கை விதமாக சென்னையில் உள்ள வை கோபாலசாமி அவர்களே, உங்கள் அலுவலகத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒட்டுமொத்த திராவிட கும்பலுக்கு எச்சரிக்கை மணி அடிக்க வருகின்ற சனிக்கிழமை ஒட்டுமொத்த இந்து சங்பரிவார அமைப்புகளை ஒன்று திரட்டி உங்கள் அலுவலகம் முன் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று இதன் வாயில் தெரிவித்துக் கொள்கிறேன்.